வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நண்பர் மிஸ்டர் அசோக் குமார் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பசில் சுடுகை வந்து என்னை அனுப்பிச்சு இதை சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை சால்வ் பண்ணி ஒரு வீடியோவாக போடுன்னு கேட்டார். ஸோ திஸ் வீடியோ ஸ்பெஷல் ஃபார் மிஸ்டர் அசோக் குமாருக்காக வேண்டி. ஏற்கனவே நம்ம வந்து சுடுகு சம்மந்தமாக 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா, எப்படி சுடுகு விளையாடணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்கோம். 2வது பார்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா, அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் 2 லெட்டர் ப்ராபர்ட்டி வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 வீடியோலையும் கவர் பண்ணால் தான் புதுசாக 3 மெத்தடை இந்த கியூப் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ உங்களுக்கு கியூப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இந்த சுடுகு சால்வ் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா 3மே சூப்பரான லாஜிக்கல் திங்கிங். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு லாஜிக்கல் திங்கிங்க்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம சேனல் எப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் முடியும். அதே போல் பார்ட் 1 and 2 பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரியும். இல்லைங்க எனக்கு சுடுகு நல்லா தெரியுங்க, எனக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ பார்க்கலாம். அதுபோல் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறனால நார்மலாக ரொம்ப ஈஸியஸ்ட்டு பார்ட் இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் தான் வேகமாக அடிச்சு விட்ருப்போம். என்ன காரணம், வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது அப்படிங்காண்டி. ஸோ எந்த பார்ட்டை ஸ்லோ பண்ணுவோம் அதை மட்டும் ஸ்லோ பண்ணி உங்களுக்கு வேகமாக க்ளியர் பண்ணிப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த செல்லில் அதிக நம்பர்ஸ் இருக்கோ அதை கவர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதில் 5 நம்பர் இருக்குது, இதில் 5 நம்பர் இருக்குது, இதில் 5 நம்பர் இருக்குது, இதில் 5 நம்பர், இதில் 5 நம்பர். ஸோ 1 2 3 4 5 இந்த 5ஐயும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஒன்றா பார்க்கலாம். முதல்ல சென்டரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன பார்க்கணும், 1 மிஸ் ஆகுது. 1 எங்கே வரும், 1 இங்கே 1 இருக்குது அப்படிங்கனால இங்கே 1 வராது. எப்பவுமே நான் வந்து இது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பென் வச்சுக்கிடுவேன். என்ன காரணம்னா இந்த மாதிரி இப்படி கை வச்சு பார்க்க ஈஸியாக இருக்கும். நீங்களும் அதை போல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். 1 இங்கே வராது. வேறு எங்கே 1 வரலாம், இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். சார் இங்கே ஒரு 1 இருக்குது அப்படின்னா இங்கேயும் 1 வராது. அப்போ எங்கே 1 வரும், இங்கே தான் 1 வரும். ஓகே, 1 பண்ணிச்சு. அடுத்து 2 பாருங்கள். 2 இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே 2 வராது, இங்கே 2 இருக்குது, இங்கே வராது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே தான் 2 வரும். அப்போ இங்கே 2 போட்டுவிடுங்க. அடுத்து 3 இருக்குது, 4 இங்கே 4 இருக்குது அப்படின்னா இங்கே 4 வராது. அடுத்து இங்கே தான் 4 வரும். அடுத்து 1 தான் மிஸ்ஸிங். என்னது, 1 2 3 4 5 6 7. அப்போ 8 தான் மிஸ்ஸிங். 8 டைரெக்டாக போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஓகேவா. அடுத்து இந்த இடம் பார்க்கலாம். இங்கே என்ன மிஸ் ஆகுது, 1 மிஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே 1 வராது, இங்கேயும் 1 வரும். இந்த 2 இடத்துலாம் 1 வரும். சரி வெயிட் பண்ணுங்கள், பண்ணலாம். 2 இருக்குது. அடுத்து 3 இங்கே ஒரு 3 இருக்குது அப்படின்னாலும் இங்கே வராது, இங்கே ஒரு 3 இருக்குனாலும் இங்கேயும் வரும். அப்போ எங்கே வரும், இங்கே தான் 3 வரும். ஓகே. அடுத்து 4 இருக்குது, 5 இருக்குது, 6 பார்த்திங்கன்னா இங்கே 6 இருக்குனால இங்கே 6 வராது. அப்போது இங்கே தான் 6 வரும். அடுத்து 7 பாருங்கள், இங்கே 7 இருக்குனால இங்கே 7 வராது. அப்போ எங்கே வரும், இங்கே தான் 7 வரும். ஓகே. அடுத்து 8 இருக்குது, 9 இருக்குது. அப்போ மிஸ் ஆனது 1 அது என்னது, 1 நம்பர். ஓகே, ரொம்ப எளிமையாக சேர்த்துட்டோம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன வரும், 1 இங்கே இருக்குது அப்படிங்கனால 1 இங்கே வராது, இங்கே ஒரு 1 இருக்குனால இங்கேயும் வராது. இந்த 2 தான் பெண்டிங் இருக்குது, பார்த்துக்கலாம். 2 3 4 பார்த்திங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே வராது, விட்டுருங்க. அடுத்து 5, அடுத்து 6 இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், 6 வந்து இங்கே இருக்குது, இங்கே 2 வராது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ எங்கெல்லாம் வரும், இங்கே வராது, ப்ளஸ் இங்கே வராது, இங்கே வராது. அப்போ எங்கே வரும், இங்கே தான் 6 வரும். ஓகே. அடுத்து 7 வந்து இங்கே 7 இருக்குனால இங்கே 7 வராது. ஓகே, இந்த 2 இடம் தான் 7 வரும். அடுத்து பார்க்கலாம். 8 வந்துடுச்சு, 9 வந்துச்சு. அப்போ இதில் மிஸ் ஆனது என்னெல்லாம் இருக்குது, 1 எங்கேன்னு தெரியல. 1 எங்கே வரும், இங்கே இருக்குது அப்படிங்கனால இங்கே 1 வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 1. இப்போ 2 இடம் வந்தால் இங்கே ஒரு 1 இருக்குது அப்படின்னு இங்கேயும் வராது. அப்போ 1 எங்கே வரும், இங்கே தான் வரும். ஓகே. அடுத்து 1 வந்துடுச்சு, 2 வந்துடுச்சு, 3 வந்துடுச்சு, 4 இங்கே இருக்குது அப்படியே இங்கே வராது. அப்போ எங்கே வரும், இங்கே தான் 4 வரும். அடுத்து 5 இருக்குது, 6 இருக்குது, 7. அப்போ 7 இங்கே தான் வரும். 7 அங்கே போட்டலாம். ஓகே, ரொம்ப எளிமையாக வந்து 1 2 3 ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து இது ஃபில் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, 1 இங்கே இருக்கிறதுனால 1 ஆல்ரெடி இருக்குது, 2 இருக்குது. அடுத்து 3 இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 இடத்துல 3. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து 4 வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த 2 இடத்துல 3 4. ஓகேவா. 3 4 போட்டுவிடுங்கண்ணே, புரிஞ்சுடுங்க. 4 வந்து இங்கேயும் வராது, இங்கேயும் வரும். அப்போ இந்த 2 இடத்துல வரணும். அப்போ என்ன செய்யணும், வேறு எங்கிட்ட சின்னதாக 4 போட்டுவிடுங்க.
ஓகே 4. அதேபோல் 3 என்னது இங்கே 3 இருக்கிறனால இங்கே 3 வராது, இங்கே 3 இங்கே 3, அப்போ இங்கே தான் 3 வரும். அப்போ 2 இடத்துல சின்னதாக போட்டோன்னா ஓகேவா. அப்போ இந்த 2 இடத்துல வேறு எதுவுமே வராது ஓகேவா. இந்த 2 ஃபில் ஆகிடுச்சு. இங்கே 3 வந்தால் இங்கே 4 வரும், இங்கே 3 வந்தால் இங்கே 4 வரும். அப்போ இந்த 2 இடத்துல வேறு எதுவுமே வராது. அப்போ 1 2 3 4 5 6 7 7 எங்கே வரும் பாருங்கள். இங்கே ஒரு 7 இருக்குது அப்படிங்கிறனால இங்கே 7 வராது. அப்போ இந்த 2 இடத்துல 7 வரும். அந்த இடத்துல 7 போட்டுருங்க. சார் இங்கே ஒரு 7 இருக்குது பாருங்கள், போட்டுருங்க. அப்போ இங்கே 7 வராது. அப்போ எங்கே வரும்? 7 இங்கே தான் வரும். அப்போ நல்லா பெருசாக போட்டுடுங்க. 7 போட்டாச்சா. மிச்சம் 1 தான் பெண்டிங் இருக்காது. என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8, அடுத்து இங்கே 9. அப்போ 9 டேரெக்டாக போட்டுருங்க. ஓகே போட்டாச்சு. அடுத்து இந்த இடத்துக்கு வாங்க. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 எங்கே வரும் பாருங்கள். இங்கே ஒரு 4 இருக்குது அப்படின்னா இங்கே 4 வராது, இங்கே ஒரு 4 இருக்கலாம், இங்கேயும் 4 வராது. அப்போ இந்த 2 இடத்துல தான் 4. இப்போ சின்னதாக 4 போட்டுடுங்க. ஓகே. அடுத்து 5, இங்கே ஒரு 5 இருக்கனால இங்கே 5 வராது, இங்கே எல்லாம் இங்கேயும் 5 வராது. அப்போ எங்கே வரும்? 5 இங்கே தான் வரும். 5 பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே. அடுத்து 6 இருக்குது, 7 எங்கே இருக்குது? இங்கே 7 இருக்கனால இங்கே 7 வரும். அப்போ இங்கே தான் 7. அடுத்து 8 இந்த 2 இடத்துல ஏதாவது இடத்துல வரும். ஓகே. அப்புறம் போட்டுவிடுங்க, சின்னதாக போட்டுருங்க. ஓகே மற்றெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே. இப்போ சர்வசாதாரணமாக 1 2 3 4 5 முடிச்சிட்டோம். இனிமேல் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபில் பண்ணலாம். இதில் 1 எங்கே வரும் பாருங்கள். இங்கே 1 இருக்குது அப்படிங்களா, இங்கே 1 வராது, இங்கே ஒரு 1 இருக்குது அப்படிங்களா, இங்கேயும் 1 வராது. இப்போ எங்கெல்லாம் வரும்? அந்த 4 இடம் இருக்கா போட்டுருங்க. அடுத்து 2 பாருங்கள், இங்கே வராது, இங்கே வராது. இந்த 3 இடத்துல 2 அதையும் விட்டுருங்க. அடுத்து 3, இங்கே 3, இங்கே 3 விட்டுருங்க. அடுத்து 4. ஆக்சுவலாக இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்னா நான் வேகமாக சொல்கிறேன். எந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஸ்லோ பண்ணி சொல்லணுமோ அந்த விஷயத்தை நான் ஸ்லோ பண்ணி காட்டுறேன் ஓகேவா. அடுத்து 4. அடுத்து 5, இங்கே 5 வராது, இங்கே 5 வராது. அடுத்து 6 பாருங்கள். இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. 6 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கே இருக்கலாம், இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. எங்கே வரும்? இங்கே தான் வரும். ஓகே 6 போடுச்சு. அடுத்து 7 இருக்குது, 8 இங்கே 8 இருக்கலாம், 8 வராது, இங்கே வராது. இந்த 3 தான் 8 வரும் விட்டுருங்க. அடுத்து 9 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கண்டுபிடிக்க முடியல. இப்போ இது 1 தான் வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து இந்த பக்கம் வாங்க. இங்கே வந்து 1 இங்கே இருக்குது, இங்கே கண்டுபிடிக்க முடியல. அடுத்து 2 இங்கே இருக்குது, இங்கேயும் 2 கண்டுபிடிக்க முடியல. அடுத்து 3 இங்கே இருக்குது, இங்கே தெரில. அடுத்து 4 அதே தான். 5 இங்கே இருக்குது, அதுவும் தெரில. 6 இருக்குது, 7 தெரியல. 7 இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு 7. அப்போ இந்த 2 இடத்துல சின்ன போடுங்க. இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 பாருங்கள். இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 7, இதுதான் 7. ஓகே. அடுத்து 8, இங்கே ஒரு 8 இருக்குது, அப்புறம் வந்து இங்கே ஒரு 8 வராது. அடுத்து 9 அதுவும் தெரில விட்டுருங்க. அடுத்து இங்கே வாங்க, கீழே வாங்க. இங்கே வந்து என்ன வருது? 1 இங்கே வருது, வராது, கண்டுபிடிக்க முடியாது. 2 கண்டுபிடிக்க முடியாது. 3 கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 4 இங்கே ஒரு 4 கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 5 இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 6 இருக்குது. அடுத்து 7 பார்த்தீங்கன்னா இங்கே வராது, இங்கே ஒரு 7 இருக்கலாம், இங்கே வராது, இங்கே ஒரு 7 இருக்கலாம், இங்கே வராது, இங்கே ஒரு 7 இருக்கலாம், இங்கே வராது, இங்கே இங்கே தான் 7 ஓகேவா. அடுத்து 8 இங்கே பாருங்க, இங்கே இருக்க 8 இங்கே வராது. அடுத்து 8 வேறு எதுவுமே இல்லை. அடுத்து 9 இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது, ஒன்றும் முடியாது. ஓகே. அடுத்து இந்த பக்கம் இங்கே 1 இருக்குது அப்படிங்களா, இங்கே வராது, இங்கே இருக்கலாம், இங்கேயும் வராது. அடுத்து 2 அதே தான், இங்கே 2 வராது. 3 இங்கே 3, அப்புறம் வேறு எதுவுமே இல்லை. அடுத்து 4 வந்து இங்கே இருக்குது, 4 இல்லை. அடுத்து 5 இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அடுத்து 6 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6, அப்படி தான் 6. ஓகே. அடுத்து 7. அடுத்து 8 வந்து இங்கே மட்டும் தான் இருக்குது. அடுத்து 9 இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. இது வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈஸியானதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இனிமேல் தான் கொஞ்சம் கஷ்டமானதாக ஆரம்பிக்கும் போது ஓகேவா. இதை நான் வந்து கொஞ்சம் எப்படி பண்ணி கொஞ்சம் 1 by 1 சொல்கிறேன் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் வந்து வாங்க ப்ராபபிலிட்டி செக்கிங் தான் ஓகேவா. இப்போ 1 எங்கே வருதுன்னு பாருங்கள். 1 இங்கே இருக்குது அப்படிங்கனால இங்கே வராது, அப்போ இங்கே வராது. அப்போ எங்கே வேணால் வரான், இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ இந்த 1 2 3 இடத்துக்கு வரலாம், விட்டுருங்க. அடுத்து 2 பாருங்கள், இங்கே வராது, இங்கே வராது, இந்த 3 இடத்துக்கு தான் வரும். ஸோ இந்த 3 இடம் அப்படி கண்டினியூவாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி இந்த கார்னரில் போட்டு ஒரு சின்னதாக போட்டு இப்படி போட்டுறேன் ஓகே. அப்புறம் என்ன அசம்ஷன்னா நான் என்னோட இதுக்காண்டி போட்டுக்கிறேன். இந்த 3ல் எங்கேனாலும் வரலாம். 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வராது, சாரி 3ஆம் நம்பரில் 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் 2 வந்து இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ இந்த 3க்கு தான் 2 வரும் ஓகே. அதனால் வந்து புரியணும் அப்படிங்காண்டி இப்போ முன்னாடி வந்து பழைய வழியில் வந்து 2 நம்பர்னால் தான் எழுதுவோம். இப்போ 3 நம்பர் இந்த மாதிரி கண்டினியூவாக இருந்தால் மட்டும் எழுதுங்க ஓகேவா. இப்போ 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே வராது, இங்கே வராது,
இந்த இடத்துல ஒரு 1 2 3 3 இடம் தனித்தனி இதில் இருக்குது, அதை எழுதாண்டா. நான் அது வந்து அடுத்த லெவலில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக வந்தால் மட்டும் நோட் பண்ணிடுங்க. ஓகேவா? 2 அடுத்து 3 பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, அப்போ இங்கே 3 வராது. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 3 வராது. அப்போ இந்த 3 தான் வரும். அப்போ நினச்சோன்னா இந்த இடத்துல 3 போட்டு அப்படி போட்டு வச்சுடுங்க. இந்த 3க்குமே இது காமன். ஓகே, எங்கேனாலும் வரலாம். ஓகே, சின்னதாக போட்டுருக்கோம், தெரியும்னு நினைக்கிறேன். சரிதான்? இப்படி 3 போட்டு ஒரு அரை மார்க்கு, இங்கே 2 போட்டு 2 என்ன இந்த 3ல் எங்கேனாலும் வரலாம். எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு சொல்கிறேன், அந்த அந்த ப்ராபபிலிட்டி வந்து சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து 3 முடிஞ்சிட்டா அடுத்து 4. இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே 4 வராது, இங்கே 4 வராது. அப்போ இந்த 3 விட்டுருங்க. அடுத்து 5, அதாவது கண்டினியூவாக இருந்தால் மட்டும் நோட் பண்ணிடலாம், வேண்டாம். 5 இங்கே 5 இருக்கனால இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, அப்போ விட்டுருங்க. அடுத்து 6 வந்துட்டு 7 வந்துட்டு 8, இங்கே 8 வராது, இங்கேயும் 8 வராது. இப்போ பாருங்கள், இந்த 8 பார்த்திங்கன்னா இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3ல் தான் வரணும். அப்போ இந்த இடத்துல 8 வச்சுக்கலாம். ஏற்கனவே என்னது 2ம் இந்த இடத்துல தான் வரும். இப்போ 8ம் இதில் ஆட் ஆகிருக்கு. இந்த 3 மறந்துடுங்க, நான் இந்த 3க்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ எதுக்காண்டி போட்டு வைக்கணும்னா, சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கே 1 வருதுன்னு வச்சுங்களேன், இந்த 3க்கும் இதே போல் 1 அப்ளிகபிள் ஆகினா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 3 கட்டத்தில் 1 வரலாம், இல்லை 2 வரலாம், 8 வரலாம். இந்த 3 தவிர எதுவுமே வராது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இந்த 3ல் அதை ஃபில் பண்ணாமல் இந்த 2க்கு மட்டும் பார்த்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு தான் 3 நம்பர் ஒரு கண்டினியூஸாக தான் எழுதுறோம். ஓகேவா? இப்போது 2 நம்பர் தான் நமக்கு வந்திருக்கு, விட்டுருங்க. அடுத்து 9ஆம் நம்பர், இங்கே 9 இருக்குது, இங்கே 9 வராது, இங்கேயும் வராது, அப்போ விட்டுருங்க. அப்போ 9 வந்து இந்த 3 கட்டத்துக்கு வருது, 1ம் அதே போல் தான் இந்த 3 கட்டத்துக்கு வருது. ஓகே, விட்டுருங்க. அடுத்துனது 2 3 4 எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து இந்த கட்டத்துக்கு வாங்க. இங்கே வந்து 1 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது, விட்டுருங்க. அடுத்து 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த 2 இங்கே மேலே 2 இருக்கனால இங்கே வராது, இங்கே 2 இங்கேயும் வராது. அப்போ இங்கே தான் 2. அப்போ நினச்சோன்னா 2 போட்டு அப்படி போட்டு விட்டுருங்க. இதுக்கு 2. ஓகேவா? அடுத்து 3, இங்கே ஒரு 3 இருக்குது, அதனால் 3 வராது, தெரில. அடுத்து 4 பாருங்கள், இங்கே ஒரு 4 இருக்குது, அதுவும் தெரியாது. அடுத்து 5, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, அதுவும் தெரியாது. அடுத்து 6 இருக்குது, 7 இருக்குது, 8 8 தெரியாது. 9 தெரியாது, விட்டுருங்க. அடுத்து கீழே வாங்க. இப்படி தெரிஞ்சதெல்லாம் ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? 1 இங்கே வராது, இங்கேயும் வராது. ஓகே, அடுத்து 2 இங்கே வராது, இங்கே பாருங்கள் 2 பாருங்கள், இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ என்னது, இந்த 3 தான் 2. ஓகேவா? இந்த 3க்கு 2, இந்த 3ல் எங்கேனாலும் வரலாம், அதனால் சின்னதாக போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து 3 இருக்குது, இங்கேயும் 3. பாருங்கள், இங்கேயும் 3, இங்கேயும் 3. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2ல் 3 தான். இந்த 3 கட்டத்தில் வந்து இந்த 3 கட்டத்தில் உள்ள 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், 2 கண்டுபிடிச்சோம், 3 முடிச்சிட்டோம். அப்போ இந்த 3ல் ஏதாவது 1 ஃபில் ஆனால் கூட மித்த 2 கட்டத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுதான் இந்த மாதிரி போடுறது. ஓகேவா? 1 போடல, 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு. அடுத்து 4 வந்து இங்கே வராது, இங்கே இது எங்கேனாலும் வரலாம், விட்டுருங்க. அடுத்து 5, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே 5 வராது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கேயும் 5 வராது, விட்டுருங்க. அடுத்து 6 7 8, இங்கே 8 வராது, 8 தெரில, 8 எங்கேனாலும் வரலாம், விட்டுருங்க. அடுத்து 9 இங்கே வராது, விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து இந்த பக்கம் வாங்க. 1 இங்கே வராது, இங்கேயும் வராது, விட்டுருங்க. அடுத்து 2 இங்கே வராது, இங்கே 2 பாருங்கள், இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 கட்டலாம் எங்கே வீட்டில் வரும், அப்போ சின்னதாக 2 போட்டுவிடுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 அடுத்து 3 இங்கே 3 வராது. அப்புறம் வந்து வேறு 3 ப்ராபபிலிட்டி தெரில. ஓகே, 3 அடுத்து 4 எங்கே இருக்குது, 4 இது தெரில, விட்டுருங்க. அடுத்து 5 இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே 5 வராது, அது தெரியாது, விட்டுருங்க. அடுத்து 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இங்கே ஒரு 8 இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அடுத்து 9 இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, எதுவுமே இல்லை. அப்பா, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போவும் நமக்கு வந்து பெருசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இந்த 3 நம்பர் ப்ராபபிலிட்டி மட்டும் எழுதியிருக்கோம். இப்போ அடுத்த விஷயம் பார்க்கலாம். அடுத்து இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஒரு புது மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். என்ன மெத்தட் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 2 எப்படி போட்டோம்னா என்ன காரணம்னா, இங்கே ஒரு 2 இருக்குது அப்படிங்கனால இங்கே 2 வராது, இங்கே ஒரு 2 இருக்கனால இங்கே 2 வராது. ஸோ இந்த 2 இடத்துல கண்டிப்பாக ஒரு இடத்துல 2 வரணும். அது எந்த இடம் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நம்ம தெரியணும் அப்படிங்காண்டி சின்னதாக போட்டிருக்கோம். இது வந்து என்ட்லி ஃபார் வந்து இந்த 9 கட்டத்துக்குள்ள இதை நம்ம முடிச்சிட்டோம். இதுதான் வச்சு எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த லென்த்து
இங்கேருந்து இங்கே வரைக்கும் 9 கட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 9 கட்டங்களில் இதே லாஜிக்கை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இந்த என்ன லாஜிக்கு, இங்கே வந்து இல்லாத ஒரு 2 நம்பர் தெரிஞ்சுன்னா, அதாவது 2 இடத்துல வரக்கூடியதை மட்டும் என்ட்ரு பண்ணுறீங்களா, அதே போல் இங்கேயும் 2 இடத்துல வரதை மட்டும் என்ட்ரு பண்ணோம். இப்போ நேராக இதை மட்டும் பாருங்கள், இங்கே என்ன லாஜிக்கோ அதே லாஜிக்கை அப்படி வந்து என்னது வெர்டிக்கலாக அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 கட்டம் அதே போல் இருக்கும். அதில் மிஸ் ஆனது என்னது, 1 நம்பர் இல்லை. 1 எங்கெல்லாம் வரலாம், இங்கே வரலாமா, இங்கே 1 வரக்கூடாது. என்ன காரணம், இங்கே 1 இருக்குது அப்படின்னா இங்கே 1 வரக்கூடாது. வேறு எங்கே வரலாம், இங்கே 1 வரலாம். அப்புறம் இங்கே வரலாமா 1, இங்கே எதுவுமே இல்லை, அப்போ இங்கேயும் 1 வரலாம். அடுத்து இங்கே 1 வரலாமா, 1 வரக்கூடாது, ஏன்னா இங்கே 1 இருக்குது. அப்போது இப்படி வெர்டிக்கலாக பார்க்கும்போது இந்த 2 இடத்துல மட்டும்தான் 1 வரணும், வேறு எங்கேயும் 1 வராது. ஓகேவா, புரிஞ்சுதா? இதே லாஜிக் இது வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம், அதே லாஜிக்கை இப்போ வந்து வெர்டிக்கலாக பார்க்குறோம். 1ஆம் நம்பர் வந்து இங்கே வராது, என்ன காரணம், இங்கே இருக்கனால இங்கே வராது. அப்போ இங்கே சின்னதாக 1 போட்டுட்டு தெரியணும் அப்படிங்காண்டி ரவுண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஏன்னா ஏற்கனவே குட்டி 2 போட்டிருக்க, பட் இந்த வெர்டிக்கலுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்காண்டி நான் 1ஆம் நம்பர் போட்டு ரவுண்ட் பண்ணிடுறேன். அப்படி பார்த்தா என்னென்னா, ஒரு ரவுண்ட் பண்ணால் அது வெர்டிக்கல். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுங்க, இதை ரவுண்ட் பண்ணால் வெர்டிக்கல். ஓகேவா, அப்போ இங்கே 1 வரலாம், வேறு எங்கே வரலாம், இங்கே வரக்கூடாது, இங்கே வரலாம். அப்போ 1 போட்டு ரவுண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம், வேறு தவிர எங்கேயுமே வராது. அடுத்து 2ஆம் நம்பர் பாருங்கள், 2ஆம் நம்பர் எங்கெல்லாம் வரலாம், இங்கே வரலாம், இங்கேயும் வரலாம். சாரி, இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது. அடுத்து 3. அடுத்து 4ஆம் நம்பர் எங்கே வரலாம், 4 தான் மிஸ்ஸிங். 4ஆம் நம்பர் வந்து எங்கெல்லாம் வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். ஆனால் இங்கே வரக்கூடாது, ஏன்னா இங்கே 4 இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இங்கே வரக்கூடாது. அப்போது 1 2 3 நம்பர் இருந்தால் இப்போதைக்கு எழுதண்டா. ஓகேவா, அது ரொம்ப ஹார்ட் லெவலு. இப்போதைக்கு 2க்கு மட்டும் எழுதுங்க. 1ஆம் நம்பர் பார்த்துட்டோம், 2ஆம் நம்பர் பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம், 4 வந்து 3 இடத்துல விட்டுருங்க. அடுத்து 5 பாருங்கள், 5 இங்கே ஒரு 5 இருக்குது அப்படின்னா இங்கே 5 வராது, அப்போ இங்கே வரலாம் 5. அடுத்து வேறு எங்கே வரலாம், இந்த 2 இடத்துலையும் 5 வரலாம். ஓகேவா, அப்போ 5 விட்டுருங்க. அடுத்து 6 பாருங்கள், 6 வந்து இங்கே இருக்கு விட்டுருங்க. அடுத்து 7 8 9 பாருங்கள், 9 இங்கே 9 இருக்குது அப்படின்னால இங்கே 9 வரக்கூடாது. ஓகே, புரியுதா அந்த லாஜிக்கு, இங்கே 9 இருக்குனால இங்கே 9 வராது. அப்போ இங்கே வரலாமானா இங்கே வரலாம், 9 வரலாம். இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே இல்லை 9, அப்போ இங்கேயும் 9 வரலாம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, அப்போ இங்கே வராது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அப்போ 9 இந்த 2 இடத்துல தான் ஏதாவது ஒரு இடத்துல வரும். ஓகே, அப்போ நீங்கள் நினச்சணும் அதே போல் 9 போட்டு ரவுண்ட் பண்ணிவிடுங்க. எதுக்காண்டி பண்ணால், இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 9 வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே 1, ஒருவேளை இங்கே 9 வந்தால் இங்கே 1. இந்த 2ல் 9 1 தவிர வேறு எதுவுமே அப்ளிக்கல் ஆகாது. அதுக்கு தான் இந்த ரவுண்டு போட்டு வெர்டிக்கலாக பார்க்குறோம். அப்போது ரிமைனிங் என்னது, இந்த 1 இந்த 2 காலம் பெண்டிங் இருக்குது. அந்த 2ல் என்ன வரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இந்த லாஜிக் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் 2 மூட்டை நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன்னு தெரில. நீங்கள் இன்னொரு டைம் வந்து வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா, வெர்டிக்கலாக இதே லாஜிக் அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த 2க்கும் அப்ளை போட்டோம். இங்கே 9 வந்தால் இங்கே 1 வரும், இங்கே 9 வந்தால் இங்கே 1 வரும். அதனால் வேறு எந்த நம்பருமே வராது. அப்போ வேறு எதெல்லாம் பெண்டிங் இருக்குது, 1ஆம் நம்பர் இந்த 2ல் ஏதோ உள்ள வரும், விட்டுருங்க. 2ஆம் நம்பர் வந்துடுச்சு, 3ஆம் நம்பர் வந்துடுச்சு. அடுத்து 4 பாருங்கள், 4 எங்கெல்லாம் வரலாம், 1 இங்கே வரலாம், அப்படின்னா இங்கே வரலாம். ஓகே, இப்போ பாருங்கள் 4 இங்கே வரலாம், ஆனால் இங்கே வரக்கூடாது. என்ன காரணம்னா இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே வரக்கூடாது. அப்போ எங்கே ஒரு 4 கண்டிப்பாக இங்கே தான் வரும். அப்போ 4ஆம் நம்பர் இங்கே பெருசாக போட்டுவிடுங்க. ஓகேவா, இது வந்து பழைய வீடியோவில் கவர் பண்ணாத மெத்தடு, வெர்டிக்கலாக கவர் பண்ணி 4ஆம் நம்பர் கண்டுபிடிக்கும். ஓகேவா, நோட் பண்ணிவிடுங்க. அப்போ மிச்சம் இருக்குது பெண்டிங் ஒரே ஒரு நம்பர் தான். அந்த 1ஆம் நம்பர் நீங்கள் செக் பண்ண வேண்டாம், ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா 1 இங்கே வந்துடும், இல்லை இங்கே வந்துடும், 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5ஆம் நம்பர் மட்டும் தான் மிஸ்ஸிங். அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஈஸியாக 5ஆம் நம்பர் நீங்கள் பார்க்கவே வேண்டாம், 5ஆம் நம்பர் அழகாக போட்டுடலாம். எப்படி இந்த 9 இந்த கட்டத்தில் வந்து 8 நம்பர் ஃபில் ஆகிட்டுனா கடைசி நம்பர் ஃபில் பண்ணுறோமோ அதே போல் இங்கேயும் பண்ணி. ஓகே, 5ஆம் நம்பர் போட்டாச்சு. இந்த 2 நம்பர் தான் பெண்டிங் இருக்குது, அதை நம்ம விட்டுடலாம். ஓகேவா, இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4 5, இந்த 4 5 வச்சு ஹரிசாண்டலாக நமக்கு எதாவது ப்ளஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அப்படி நேராக வந்தீங்கன்னா இங்கே 4 குட்டியாக போட்டுருங்க. அப்போ இங்கே 4 வராது, எங்கே 4 வரும், இங்கே தான் 4 வரும். ஓகே, கண்டுபிடிச்சாச்சா, அப்போ 4 அடிச்சிருங்க. அப்போ 8 எங்கே வரும், இங்கே தான் 8. ஓகே, இப்போ இந்த ஒரு நம்பர் கண்டுபிடிச்சனால இங்கே நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அப்படி இந்த பக்கம் தள்ளிவாங்க. இங்கே 4 இருக்குது அப்படின்னா இங்கேயும் 4 வராது, இங்கே 4னால இங்கேயும் 4 வராது. அப்போ இந்த 3ல் தான் 4 வரும். அப்போ 3 விட்டுருங்க, இக்னோர் பண்ணிங்க இப்போதைக்கு. அடுத்து வந்து 8ஆம் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோமா, 8ஆம் நம்பர் இங்கே இருக்குது அப்படிங்கனால இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8, அதையும் விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து மேலே பாருங்கள், இப்போ மேலே ஏதாவது வச்சு நம்ம ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள். இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், 5ஆம் நம்பர் கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே 5 வந்ததுன்னா என்ன ஆகும், இந்த லைனில் எங்கேயுமே 5 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 5 வராது. ஸோ இங்கே ஒரு 5 இருக்குது அப்படின்னா இங்கேயும் 5 வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம் 5,
இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். அப்போ அதை சின்னதாக போட்டுவிடுங்க. இங்கே ஒரு 5 வரலாம், அதெல்லாம் இங்கே 5 வரலாம். ஓகேவா? இப்படி தான் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு அப்படியே ரூட் எடுத்து கட் போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இது வந்து இன்னொரு நியூ மெத்தடு. இதையும் கவனமாக நோட் பண்ணிவிடுங்க. அது என்னென்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ போட்டதுனால வெர்டிக்கலாக போட்டதுனால ஒரு 2 நம்பர் கண்டுபிடிச்சி அதனால் அடிஷ்னலாக ஒரு 2 நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே திரும்பவும் வந்து அதே ப்ராபபிலிட்டி செக் பண்ணணும். அதாவது 1 2 3 எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே 1 இருக்குது. ஏன்னா என்ன காரணம்னா இங்கே ஒரு லெட்டர் ஃபில்லாக இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு லெட்டர் ஃபில்லாக இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடையாது, வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம திரும்ப ஒரு டைம் போடுங்க. இப்போ 1 இங்கே இருக்குது அப்படிங்கிறனால 1 இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ 1 எங்கெல்லாம் வரலாம்? இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். இந்த 3 இடத்துல தான் வரலாம். ஓகேவா? 1 இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். 3 இடத்துல தான் வரலாம். அடுத்து 2 பாருங்கள், 2 இங்கே வராது. அப்படிங்கும்போது 2 எங்கே வரும்? இந்த 3 இடத்துல தான் வரும். அடுத்து 3 அதே தான், இங்கே 3 இருக்கனால 3 இங்கே தான் வரும். அடுத்து வேறு என்ன வரும்? 4 இங்கே இருக்குது. 5 பார்த்திங்கன்னா 5 இங்கே இருக்கா? 5 இங்கே இருக்குது, இங்கே வராது. இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கேயும் வராது. ஓகேவா? அப்போ 4 கண்டுபிடிச்சாலும் இந்த இடம் பிளாக் ஆகிடுச்சு, அதனால் 5 இங்கே வராது. அப்போ இந்த 2 இடத்துல 5 வரும். ஓகே, அப்போ 5க்கு சின்னதாக போட்டுவிடுங்க. ஓகே, 5 போட்டாச்சு. அடுத்து 6 இருக்குது, 7 இருக்குது, 8 பாருங்கள். 8 இங்கே இருக்கிறதுனால இங்கே 8 வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கனாலும் 8 வரலாம், விட்டுருங்க. அடுத்து 9 பாருங்கள். இங்கே 9 இருக்கனால இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. ஓகே, 9 வந்து நல்லா பார்த்துங்க, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இந்த 1 2 3 இடத்துல 9 வரும். அது சேம் ரூட்ஸ் தான் எதுக்கு போடுறாங்க? 1 நம்பர் இருக்குது. 1 நம்பர் இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ 1 எங்கே வராது? இங்கே வராது. இந்த 1 2 இந்த 3 இடத்துல வரும். 3 கட்டம் இருக்குது. 1 2 3. இந்த 3 கட்டத்தில் எதெல்லாம் வரலாம்? 9 வரலாம், 1 வரலாம். இந்த 1 ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் எது வரும்னு தெரியாது. ஓகேவா? அப்போ நல்லா பாருங்கள், இது ஃபுல்லாக இருக்குது, இது ஃபுல்லாக இருக்குது, இது ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இந்த 1 மட்டும் ஃபில் ஆகலை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மொத்தம் இதில் எத்தனை எம்டிக்கானா 1 2 3 4 5 6 எம்டி செல் இருக்கா? நல்லா நோட் பண்ணுங்க. 6 எம்டி செல் இருக்குது. இந்த 6 எம்டி செல்லில் இந்த செல்லுக்கு மட்டும் ப்ராபபிலிட்டி எதுவுமே வர மாட்டேங்குது. இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இதில் 1 வரலாம், இல்லை 9 வரலாம். அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எழுதிக்கிறேன் சின்னதாக. இப்படி வச்சு பார்க்கும்போது 1 9 இங்கே வராது. அப்போ இங்கே தான் வரும். அப்போ இந்த இடத்துல சும்மா எழுதிக்கிறேன். 1 1 9 1 1 1 9 1. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து மொத்தம் 1 2 3 4 5 6 எம்டி பாக்ஸ் இருக்குது. இந்த 6 எம்டி பாக்ஸில் 5 நம்பரு இங்கே தான் வரும். இந்த 5 நம்பர் எதெல்லாம்? 1 நம்பர் 1 1 1 2 1 3 1, அடுத்து என்னது 5 1, அடுத்து 9 1. அதான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்காட்டி எழுதிக்கிறேன் சைடில். இந்த 1 2 3 4 இந்த 5 பாக்ஸில் எதெல்லாம் வரலாம்? 1 நம்பர் வரலாம், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற இல்லை. 1 நம்பர் வரலாம். வேறு என்னது வரலாம்? 2 நம்பர். 2 இந்த 3 தானே வரும். அப்போ 2 நம்பர் வரலாம். அடுத்து 3 நம்பர் வரலாம். அடுத்து 5 இந்த 2 தான் வரும். அப்போ 5 நம்பர் வரலாம். அடுத்து வேறு நம்பர் இருக்குது 9 நம்பர். ஓகேவா? இந்த 5 நம்பருக்கும் இந்த 5 பாக்ஸில் ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் எங்கே வரும் நமக்கு தெரியாது. நல்லா போயிடுங்க. எந்த நம்பர் எங்கே வரும்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த 5ல் தான் இந்த 5 நம்பரும் வரும். அதுக்கு லாஜிக்கல் திங்காக சைடில் எழுதி வச்சுருக்கோம். இன்னொரு டைம் நான் திரும்ப ஒரு டைம் சொல்ல பாருங்கள். மொத்தம் இதுலேருந்து 1 2 3 4 5 6 எம்டி பாக்ஸ் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. இந்த 6 எம்டி பாக்ஸில் 5 நம்பர் இதுக்குள்ளே மட்டும்தான் வரும். அது எதுலான்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். 1 9 இங்கே தான் வரும், 1 9 இங்கே தான் வரும், இங்கே தான் வரும். ஆனால் எங்கே வரும் நமக்கு தெரியாது. வரலாம், லாஜிக்கலாக வரலாம். 5 இந்த 2 இடத்துல தான் வரும். இந்த 2 3 வந்து இந்த 3 கட்டத்தில் எதுனாலும் வரலாம். ஓகே, இதோட கூட்டுத்தொகை மொத்தம் எவ்வளோனா 5 நம்பர். ஓகே, 1 2 3 4 5 நம்பர் இருக்கா? 5 நம்பர் 5 பாக்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. அப்போது இந்த 5 நம்பர் இல்லாத ஒரு நம்பர் தான் எங்கே வரும்? இங்கே வரும். ஓகேவா? இதை நோட் பண்ணிவிடுங்க. அந்த 5 நம்பர் இல்லாத என்னது? 1 இங்கே இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது. அப்போ இல்லாத நம்பர் என்னது? 8ஆம் நம்பர் தான் இல்லை. அப்போ இங்கே என்ன வரும்? 8ஆம் நம்பர் வரும். அவ்வளோதாங்க. ஓகே, இந்த லாஜிக் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு தெரியலாம், நோட் பண்ணிவிடுங்க. தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். இது ஒரு மெத்தட். ஓகேவா? இப்போ வந்து 8ஆம் நம்பர் கண்டுபிடிச்சது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மெத்தடில் கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? இப்போ இங்கே 8 கண்டுபிடிச்சா ஒன்று நினச்சிக்கணும். அந்த 8 லூப் வச்சு வேறு வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலாவோ ஏதாவது நமக்கு வந்து லூப் கிடைக்கான்னு பார்க்கணும். இங்கே 8 இருக்குது அப்படின்னால இங்கே 8 வராது, இங்கே 8 இருக்கனால இங்கேயும் 8 வராது, இங்கே 8 இருக்கனால இங்கேயும் 8 வராது. அப்போ எங்கே 8 வரும்? நல்லா பாருங்கள். இங்கே ஒரு 8 கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் இங்கே வராது. இங்கே 8னால இங்கேயும் வராது. அப்போ இங்கேயும் வராது. இங்கே தான் 8 வரும். ஓகே, 8 போட்டாச்சு. ஓகே, இந்த 8 கண்டுபிடிச்சனால மேலே அதை இம்பேக்ட் ஆதான்னு பாருங்கள். மேலே இங்கே எங்கேயுமே 8 வராது. நல்லா பாருங்கள். 8 ஆல்ரெடி ஒரு லாஜிக் போட்டு வச்சுருக்கோம். சரிதா?
8க்கு என்ன லாஜிக் போட்டிருக்கோம், இந்த 3 கட்டத்தில் எங்கேனாலும் வரலாம். இப்போ ஆனால் 8 நம்ம கண்டுபிடிச்சோம், அப்போ இங்கே 8 வராது. அப்போ 8 எங்கே வரும், இந்த 2 இடத்துல ஏதாவது இடத்துல வரும். ஓகே, சின்னதாக போட்டுக்கோன்னா இந்த 2 இடத்துல 8 வரும். அடுத்து வேறு என்ன வருது பாருங்கள், இங்கே ஒரு 8 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியுமே இந்த 8ஆல் வேறு ஏதாவது இங்கே இம்பேக்ட் ஆதான்னு பாருங்கள். இங்கே ஒரு 8 பஞ்சிருக்கும், அப்போ இங்கே வராது. இங்கே ஒரு 8னால இங்கேயும் வராது, இங்கே ஒரு 8னால இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 இடத்துல 8 வரும். அதையும் சின்னதாக போட்டுவிடுங்க. ஓகே, 8 போட்டாச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் மெத்தட் சொல்லி தரேன், இது நோட் பண்ணிவிடுங்க. இந்த லாஜிக்கை வெர்டிக்கலாக அப்ளை பண்ணி இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சோம், ஒரு 4ஆம் நம்பர் கண்டுபிடிச்சோம். 4ஆம் நம்பர் கண்டுபிடிச்சோன்னா நிறைய நம்பர் நம்ம வந்து கிடச்சிச்சு. இப்போ அதே லாஜிக்கில் வெர்டிக்கல் இல்லாமல் ஹரிசாண்டலாக அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே என்ன லாஜிக் அப்ளை பண்ணுமோ அதே இது ஹரிசாண்டலாக அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஹரிசாண்டலாக எந்த செல்லில் வந்து, அதாவது எந்த ரோவில், இப்படி போனால் ரோம்பாங்க, இந்த ரோவில் எங்கே கம்மியான ஃபில் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் இருக்குப்பாங்க, அதாவது நிறைய இது எங்கே ஃபில் ஆகிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பெண்டிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3, இங்கே 3 தான் பெண்டிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது, இதெல்லாம் ஃபில்லு. இங்கே 3, இங்கே 1 4, இங்கே 1, இங்கெல்லாம் நிறையா இருக்குது. அப்போ எங்கே கம்மியாக இருக்குன்னா இந்த ரோவில் தான் கம்மியாக இருக்குது. அதாவது 1 2 3 கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 1 2 3, இந்த 3 கண்டுபிடிக்கணும். அதை வந்து இங்கே என்ன லாஜிக் போட்டுமோ அதே லாஜிக் போடணும். ஓகேவா, இந்த ஹரிசாண்டலில் எதுலாம் மிஸ் ஆகுது, 1 இங்கே இருக்குது, 2 மிஸ் ஆகுது. அப்போ 2 எங்கெல்லாம் வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். அப்போ அதை ஒரு எப்படி வெர்டிக்கலாக பாருங்கள், 2 இங்கே வரலாம்னா இங்கே 2 எங்கேயுமே இல்லை. அப்போ 2 இங்கே வரலாம், வேறு எங்கே வரலாம்னா இங்கே வரலாம், இங்கேயும் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது அப்படின்னா இங்கே 2 கட்டாயம் வரக்கூடாது. அப்போ எங்கே வரலாம், இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். லாஜிக் புரியும் நினைக்கிறேன். இந்த ஹரிசாண்டலாக பார்க்குறோம், 1ஆம் நம்பர் ஆல்ரெடி இருக்குது. 2ஆம் நம்பர் பார்க்குறோம், 2ஆம் நம்பர் இங்கே வரலாம், இங்கே வரலாம், ஆனால் இங்கே வரக்கூடாது, ஏன்னா இங்கே 2 இருக்குது. அப்போ நம்ம நினச்சோன்னா 2 பக்கத்துலையும் அதே போல் எப்படி இங்கே வந்து இந்த 2 போட்டோம் பார்த்திங்கன்னா அதே போல் இங்கே போடுறோம். இங்கே போடுறது ஸ்கொயர் பாக்ஸில் போடுங்க. என்ன காரணம், இங்கே ஆல்ரெடி ரவுண்டில் போட்டிருக்கோம், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்காண்டி வெர்டிக்கலுக்குனா ரவுண்டு, ஹரிசாண்டலுக்குனா ஸ்கொயர். இது உங்கள் விருப்பம் தான், இப்படி தான் போடணும் விஷயம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு யூனிக்காக நீ வேறு இங்கே கூட பயன்படுத்தலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு புரியும் அப்படிங்காண்டி ஸ்கொயரில் 2ஆம் நம்பர் போடுறேன். ஓகே, தெரியும் நினைக்கிறேன். 2ஆம் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டோன்னா வேறு எங்கே வரும், இங்கே 2, அதே போல் 2 ஸ்கொயர் போட்டுருங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து 2 வந்தால் மட்டும் தான் போடணும். ஓகே, 3 வந்தால் போடாதீங்க. அடுத்து என்னது, 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு. அடுத்து 3 எங்கே வரும் பாருங்கள், இங்கே வரலாம், ஏன் வெர்டிக்கல் இல்லை, அதனால் இங்கே வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், எங்கேயுமே இல்லை. அப்படிங்கும்போது 3ஆம் நம்பர் இங்கே போட முடியாது. அடுத்து 4ஆம் நம்பர் ஆல்ரெடி இருக்குது, 5 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது. அடுத்து 8ஆம் நம்பர் வாங்க. 8ஆம் நம்பர் இங்கே வரலாம், இங்கேயும் வரலாம், ஆனால் இங்கே வரக்கூடாது. என்ன காரணம், இங்கே 8ஆம் நம்பர் இருக்குது. அப்போ இங்கே 8 வரக்கூடாது. ஓகே, அப்போ 8 எங்கெல்லாம் வரலாம், இந்த 2 இடத்துலாம் வருது. அப்போ அதையும் பாக்ஸில் போட்டுவிடுங்க. 8ஆம் நம்பர் 8 வந்து ஒரு பாக்ஸில் போட்டுவிடுங்க, இங்கேயும் அதே ஒரு பாக்ஸில் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். இந்த 2 பாக்ஸும் அப்படியே கவர் ஆகிடுச்சு. இங்கேயும் 2 8, இங்கேயும் 2 8. அதாவது என்னால் லாஜிக்காக இங்கே 2 வந்தால் இங்கே 8, இங்கே 8 வந்தால் இங்கே 2. இந்த 2 தவிர வேறு எதுவுமே வராது இந்த கட்டத்தில். அப்போது இந்த 1 தான் பெண்டிங். அந்த 1 நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். என்ன, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 மட்டும் தான் இல்லை. அப்போ இங்கே என்ன வரும், 3ஆம் நம்பர் போட்டுருங்க. அவ்வளோ பெருசாக போட்டுருங்க. ஓகே, இந்த லாஜிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான லாஜிக்கு. இப்போ இதே போல் நீங்கள் வந்து எந்த இதெல்லாம் லாஜிக் வருதோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு 3 கண்டுபிடிச்சதுனால இந்த 3 வச்சு வேறு ஏதாவது நம்ம வந்து வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக ஏதாவது பண்ண முடியுமா சொல்லி பார்க்கணும். ஓகேவா, அதை வச்சு பாருங்க. இந்த 3 இங்கே இருக்குது அப்படிங்கிறனால இந்த 3 போட்டு, அப்போ லாஜிக்கில் என்ன போட்டோம், இந்த 3 போட்டோம் பார்த்தீங்களா, நான் ஒரு போட்டு முடியுங்க. அதை அடிச்சுட்டு இந்த 2க்கு மட்டும் தான் 3 அப்ளிகபிள் ஆகும். அப்போ 3 சின்னதாக இந்த 2க்கு மட்டும் போட்டுவிடுங்க, இதை அடிச்சுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக 3 வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே வெர்டிக்கலாக பாருங்கள், இங்கே ஒரு 3னா இங்கே 3 வராது, இங்கே 3னா இங்கேயும் 3 வராது. நல்லா பாருங்கள். இப்போ என்னாச்சு பாருங்கள், இந்த ஒரு 3 கண்டுபிடிச்சதுனால வெர்டிக்கலாக இங்கே 3 வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே ஒரு 3 இருக்குது அப்படின்னால இங்கேயும் 3 வராது. அப்போ எங்கே ஒரு 3, இங்கே தான் 3 வரும். பாருங்கள், இங்கே அழகாக ஒரு ஜோடி பேர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஜோடி பேரானாவும் இந்த இடத்துல வேறு எதுவுமே வராது. ஓகேவா, 2 இங்கே வந்தால் 3 இங்கே வரும், ஒருவேளை 2 இங்கே வந்தால் 3 இங்கே வரும். அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 2 3 தவிர இந்த இடத்துல வேறு எதுவுமே வராது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ இந்த 2 லாஜிக் வச்சு வேறு திரும்ப பழையபடி போடணும். 1ஆம் நம்பர் இங்கே இருக்குது அப்படின்னா 1 இங்கே வரக்கூடாது. அப்போ 1 எங்கெல்லாம் வரலாம், இந்த 2 இடத்துக்கு தான் 1 வரும். அப்போ சின்னதாக 1 போட்டுவிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே சின்னதாக 1 போட்டதுனால வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக 1 எங்கேயுமே வராது. அப்போ இங்கே 1 வராது அப்படிங்கும்போது இங்கே ஒரு 1 இருக்குது, அப்போ இங்கேயும் வராது.
இங்கேயும் 1 வராது. அப்போ 1 இங்கே இருக்கனால இங்கே வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே வரும், இல்லை இங்கே வரும். அப்போ அதையும் ஒரு டைம் போட்டுருங்க. இதான் அடிச்சிருங்க. இதை அடிச்சுட்டு சின்னதாக இங்கே ஒரு 1 வரலாம், இல்லை இங்கே ஒரு 1 வரலாம். ஓகே, உங்களுக்கு புரியுன்னு போட்டேன். இந்த 1 கண்டுபிடிச்சாலும் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து 1 போட்டாச்சு. அடுத்து 2, இங்கே 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு. அடுத்து 4 பாருங்கள். 4 எங்கெல்லாம் இருக்குது? இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே 4 வராது. அப்போ இந்த 3க்குமே 4 வரலாம். ஓகேவா? ஏன்னா இங்கேயும் 4 வராது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே 4 வராது. அப்போ இந்த 3 பார்ட்டையும் 4 வரலாம், இருக்கட்டும். அடுத்து 5, 5, 5, 5, இங்கே ஒரு 5 இருக்குது. வேறு 5 எங்கே இருக்குது? வேறு 5 எங்கே இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. 5 இருக்குது. அதாவது 6, 7, 8, 9. 9 வாங்க, இங்கே ஒரு 9 வராது. 9 பாருங்கள். இப்போ பாருங்கள், கண்டு அழகாக கண்டுபிடிக்க பாருங்கள். 9 இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் 9 வராது. ஓகே, இங்கே ஒரு 9 அப்படினால இங்கேயும் 9 வராது. அப்போ எங்கே தான் வரும் 9? இங்கே தான் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இன்னொரு சூப்பரான லாஜிக் சொல்கிறோம் பாருங்கள். இந்த லாஜிக்கை பாருங்கள். என்னென்னா, இப்போ இந்த 2 லாக்டு, ஆல்ரெடி இந்த லாஜிக் என்னன்னு தெரியும். இப்போ இந்த பாருங்கள், வெர்டிக்கலாக 9 இங்கே எங்கேயுமே வராது. அப்படிங்கும்போது இங்கே ஆல்ரெடி இந்த 3 கட்டம் இருக்குது. 1, 2, 3 எம்டி பாக்ஸ் வெர்டிக்கலாக இருக்குது. அதில் 2 பாக்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது 1 வரலாம், இல்லை 9 வரலாம். இன்னும் 1 தான் தெரியாது. அது என்னென்னா 4. எப்படி சொல்கிறேன்னா, 4 இங்கே பார்த்தா இங்கேயும் வராது, இங்கே இருக்காலும் இங்கேயும் வராது. அப்போ இந்த 3ல் ஒரு இடத்துல தான் 4 வரும். ஓகேவா? 3க்கும் 4 அப்ளைபிள். ஓகேவா? அப்போ இந்த 3 இங்கே ஃபில் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த 1 தான் பெண்டிங். இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து 2 ஃபில் ஆகிடுச்சு, இங்கேயும் 3 ஃபில் ஆகிடுச்சு. எதெல்லாம் ஃபில் ஆகிடுக்கு? 1ஆம் நம்பர் இங்கே இருக்குது, 2ஆம் நம்பர் இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 4 வந்து இந்த 3ல் எங்கேனாலும் வரலாம். அடுத்து 5 மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஓகேவா? 5 தான் எங்கே வரும்ன்றே தெரியாது. அப்போ இந்த பெண்டிங்கில் என்ன வரும்னா 5 வரும். 5 பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே, எப்படி 5 போட்டால் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 4ஆம் நம்பர் வந்து இந்த 3ல் ஏதாவது, அதாவது மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 பெண்டிங் இருந்துச்சு. இந்த 6 பெண்டிங்கில் 5 பெண்டிங்க்கு நமக்கு நம்பர் தெரிஞ்சிருச்சு. இந்த 1க்கு தான் தெரில. அப்போ இது ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த லாஜிக் போட்டோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு லாஜிக் போட்டு பாருங்கள். இதே லாஜிக் தான் இங்கேயும் போடுறோம். இங்கே போட்டு இங்கே 5 கண்டுபிடிச்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஒரு நம்பரை வச்சு ஃபர்தராக நிறைய நம்பர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே 5 கண்டுபிடிச்சதுனால வெர்டிக்கலாக பாருங்கள், நம்ம ஏற்கனவே லாஜிக்கலாக என்ன போட்டு வச்சுருக்கோம்? இங்கே 5 வந்ததுனால இந்த லேயராக இங்கே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். 2 குட்டி 5 போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ இங்கே 5 வராது. அப்போ எங்கே 5 வரும்? இங்கே தான் 5 வரும். ஓகே, இப்போ 5 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே 5 கண்டுபிடிச்சதுனால இதோட ஹரிசாண்டலாக எதாவது வருதான்னு பாருங்கள். ஹரிசாண்டலாக நமக்கு எதுவும் ப்ரோசன் இல்லை, விட்டுருங்க. அடுத்து வேறு இங்கே 5 கண்டுபிடிச்சதுனால இங்கே வெர்டிக்கலாக எதாவது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 போட்டு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 5 வராது. அப்போ அந்த 5 அடிச்சுட்டு இது 5 பெருசாக்கியிருக்கேன் பாருங்கள். அந்த 5 பெருசாக்கும் போது எவ்வளோ நம்பர் கண்டுபிடிக்க பாருங்கள். இது 5 பெருசாக்கும் போது 8 இங்கே வராது. அப்போ 8 எங்கே வந்துடுது? 8ஆம் நம்பர் இங்கே வந்துடுது. இப்போ பாருங்கள், லாஜிக்கில் பாருங்கள், நான் அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு பார்த்தீங்களா? 8 இங்கே வந்துட்டு அப்படிங்கனால அப்போது இங்கே 2 வராதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 எங்கே வரும்? இங்கே தான் 2 வரும். ஓகேவா? இதுதான் அந்த பாக்ஸ் போட்டு வைக்கிறது. இப்போ இங்கே 2 வந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் 8 இங்கே போயிடும். அப்போது 2 பெருசாக போட்டுருங்க. இதெல்லாம் அடிச்சிருங்க. இங்கே வந்து 8ஆம் நம்பர், இங்கே 2 வந்ததுனால இங்கே 8 வராது. அப்போ எது வரும்? இதுதான் 8. அவ்வளோ நம்பர், ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா அழகாக பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே 2 வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், இங்கே 2 வந்துடுச்சு, இங்கேயும் 2 வந்துடுச்சு. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இங்கே வரும். அப்போ இங்கே தான் 2. ஓகே, கண்டுபிடிச்சிட்டுமா? இப்போ இங்கே 2 வந்ததுனால அந்த அப்படியே வெர்டிக்கலாக பாருங்கள், இந்த இடத்துல 2 வராது. அப்போ என்ன வரும்? 2 இங்கே வரும். இங்கே 2 வந்தால் என்ன ஆகும்? இந்த 3 இங்கே வராது. 3 எங்கே வரும்? இங்கே வரும். ஓகே, இப்போ 3 இங்கே வந்ததுனால 3 இங்கே வராது. 3 எங்கே வரும்? இங்கே வரும். அப்போ 4 ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ ஓரளவு ஈஸியாக கடை சால்வ் பார்த்தீங்களா? ஓரளவு கண்டுபிடிச்சோன்னா நம்ம கடை நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ நம்ம போட்ட நம்பரை வச்சு ஃபர்தராக வந்து நம்ம வேறு ஏதாவது சைடில் எதுவும் கண்டுபிடிக்கணும்னா செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ 4ஆம் நம்பர் இங்கே போட்டோம் அப்படிங்கிறனால இங்கே 4 இங்கே வராது. வேறு இந்த 2 இடத்துல 4 வரும். வெயிட் பண்ணி போடுவோம். அப்போ சின்னதான போட்டுவிடுங்க. 4ஆம் நம்பர் வந்து இப்போ இங்கே 4 போட்டதுனால இங்கே வெர்டிக்கலாக 4 வராது. அப்போ இங்கே ஒரு 4 வரலாம், வேறு இங்கே ஒரு 4 வரலாம். அதை மட்டும் சின்னதாக போட்டுவிடுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. வேறு இங்கே என்னெல்லாம் பெண்டிங் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 3 தான் பெண்டிங் இருக்குது. இன்னொரு டைம் பழைய ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 1, 2, 1லேருந்து போட்டு வந்தீங்கன்னா இதாக கிடைக்கும். 1ஆம் நம்பர் எங்கே இருக்குது? இங்கே 1 இருக்குது. அப்போது இங்கே 1 வராது. வேறு 1 எங்கே இருக்குது? 1 தெரியல. அப்போ இந்த 2ல் தான் 1 வரும். ஓகேவா? அப்போ 1 சின்னதாக போட்டுவிடுங்க. ஓகே, அடுத்து 2 இருக்குது, 3 இருக்குது, 4 வந்து 4 இங்கே வராது. நான் போட்டு வச்சுருக்கோம் சின்னதாக.
அடுத்து 5 6 7 8 9 நம்பர். 9 நம்பர் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. 9 நம்பர் இங்கே ஒரு 9 இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே 9 வராது. ஓகே, வேறு எங்கே 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ 9 இந்த 2 தான் ஏதாவது இடத்துக்கு வரணும். அது சின்னதாக போட்டுவிடுங்க. ஓகே, 9 சின்னதாக போட்டாச்சு. வேறு என்ன இருக்குது பெண்டிங்கு? அப்படி இந்த பக்கம் வாங்க, இந்த சைடு பார்ப்போம். ஓகேவா, இப்போ என்ன வருது? 1 வந்து இங்கே 1 இருக்கனால அந்த 2 தான் 1 கண்டுபிடிக்க முடியல. அடுத்து 2ஆம் நம்பரு பாருங்கள், 2 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே 2 போட்டதுனால 2 இங்கே வராது. நல்லா 2 பாருங்கள், 2 இங்கே வராது. ப்ளஸ் வந்து இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ இங்கேயும் வராது. இங்கே ஒரு 2 இங்கே, அப்போ என்ன வரும்? 2 இங்கே தான் வரும். அப்படி பெருசாக போட்டுவிடுங்க. பாருங்கள் 2 அழகாக ஒன்று கண்டுபிடிக்க பாருங்கள். 2 போட்டாச்சா? 2 போட்டதுனால 2 இங்கே அடிச்சிருங்க. அடுத்து 3 அப்போ வேறு எங்கே வரும்? இந்த 3 வந்து இந்த 2க்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். பாருங்கள் 3 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருங்க. அப்போ 3 இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் வரும். 3ஐயும் பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே, அடுத்து வேறு என்னது பெண்டிங் இருக்குது? 3 போட்டாச்சு. இப்போ இந்த 2 3 போட்டதுனால பாருங்கள் அப்படியே மேலே வெர்டிக்கலாக பாருங்கள். இங்கே 3 போட்டதுனால இங்கே எங்கேயுமே 3 வரக்கூடாது. இந்த சின்னதாக போட்டுக்க பார்த்தீங்களா, இதை அடிச்சுட்டு 3 இங்கே பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே, 3 போட்டாச்சு. வேறு என்ன இருக்குது? இங்கே 2 தான் பிரச்சனை இருக்குது. 2 என்னது? 1 1 9 1. ஓகேவா, இங்கே 1 9 ஏதாவது மாறி மாறி வரும். இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பழைய வந்து பாருங்கள் 1 நம்பர் எங்கே வரும்? இங்கே 1 இருக்குது. அப்படிங்கிறனால இங்கே 1 இருக்கனால இங்கே 1 வராது. பாருங்கள் இந்த பாருங்கள், இந்த இடத்துல 2 1 குட்டியாக 1 போட்டுக்கிட்டா வெர்டிக்கலாக சரி ஹரிசாண்டலாக. அப்படிங்கும்போது இங்கேயும் 1 வராது, இங்கேயும் 1 வராது, இங்கேயும் 1 வராது. இங்கே ஒரு 1 இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இங்கேயும் 1 வராது. அப்போ எங்கே வரும் 1? இங்கே தான் 1 வரும். ஓகே, இப்போ 1 பெருசாக போட்டுவிடுங்க. இங்கே 1 வந்துட்டு அப்படின்னா அந்த பாருங்கள் இந்த ரவுண்ட் போட்டுருந்தீங்களா, அந்த ரவுண்ட் என்ன அர்த்தம்? வெர்டிக்கலாக. அப்போ இங்கே 1 வந்துட்டால் 9 கிடையாது, 9 ஆட்டோமேட்டிக் இங்கே வரும், இங்கே தான் வரும். அப்போ 9 இங்கே பெருசாக போட்டுவிடுங்க. இதுக்கு தான் இந்த சைடில் அடித்து போடுறது. ஓகேவா, எதுக்காண்டி ரவுண்ட் பண்ணுறோம்னா இந்த இதுக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பாக்ஸ் வந்தால் ஹரிசாண்டலாக. ஓகேவா, அதுதான் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுறோம், இல்லைனா பாக்ஸ் பண்ணுறோம், ரெண்டுமே பண்ணாமல் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பெண்டிங் என்னது இருக்குது? 1 தான் இருக்குது. மற்றெல்லாம் 8 காயும் ஃபில் அடிச்சு என்னது 1 நம்பர். அப்போ 1 அங்கே போட்டுருங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து வேறு எதாவது பெண்டிங் இருக்குது? இங்கே 2 பெண்டிங் இருக்குது. 2 என்னன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4ஆம் நம்பர் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 4 ஃபில் ஆகிடுச்சு. அப்போ இங்கே 4 வராது, ஏன்னா கீழே 4 இருக்குது. அப்புறம் இங்கே 4 வராது. அப்போ இதுதான் 4 போட்டாச்சா? அடுத்து 1 தான் பெண்டிங் இருக்குது. அது என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 தான் பெண்டிங். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக முடிச்சாச்சா? இப்போ பாருங்கள் இங்கே 9 போட்டால் அப்படி ஹரிசாண்டலாக இங்கே எங்கேயுமே 9 வரக்கூடாது. அப்போ தான் இங்கே 9 குட்டியாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 9 வராது. அப்போ இதை அடிச்சுட்டு 9 எங்கே வரும்? இங்கே தான் வரும். அப்போ இந்த 9 பெருசாக போட்டுங்க. இங்கே 9 பெருசாக போட்டதுனால பக்கத்தில் குட்டியான போட்டிருக்கோம், இது தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துங்க, குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அப்போ இதை அடிச்சுட்டு 4ஆம் நம்பர் எங்கே வரும்? அதுக்கு பதில் இங்கே வரும். அப்போ 4 இங்கே போனால் 1 இங்கே வரும், 1 இங்கே வராது, 1 இங்கே வரும். அவ்வளோதாங்க, கடை முடிச்சுட்டு பாருங்கள். எல்லாமே ஃபில் ஆகிடுச்சா? இப்போ ஜஸ்ட் பார்த்து லாஜிக்கலாக ஃபில் பண்ணாது. 1 இங்கே வருது அப்படின்னா நம்ம என்ன போட்டுக்கோம்? ஆல்ரெடி 1 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம் போட்டுங்க. அப்போ 1 இங்கே போட்டதுனால இங்கே வராது, இங்கே வரும், இங்கே தான் வரும். ஓகே, 1 இங்கே போட்டாச்சா? அடுத்து என்ன வரும்? இங்கே 9ஆம் நம்பர் போட்டுங்க. அப்போ இங்கே 9 இங்கே வராது. அப்போ எங்கே வரும்? 9 இங்கே தான் 9. பெண்டிங் என்ன இருக்குது? இந்த 3க்கு அப்ளை பண்ணது 4ஆம் நம்பர். இப்போ 4 தூக்கி இங்கே போட்டுருங்க. அவ்வளோதாங்க, பக்காவாக முடிச்சுட்டு பாருங்கள். அசோக்குமார், உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து லாஜிக்கலாக 2 விஷயம் சொல்லி கொடுத்துருங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து எம்டி பாக்ஸை மட்டும் தனியாக வச்சுட்டு ஃபில்லான பாக்ஸுக்கு ப்ராபர்ட்டி செக் பண்ணுறது. இன்னொன்று வெர்டிக்கலாக ஒன்று, ஹரிசாண்டலாக ஒன்று எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோலாம் பொறுமை பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் தான் கேளுங்க, நாங்கள் கிளியர் பண்ணுறேன்.